வணக்கம். நான் சைவ சமயத்தைச் சேர்ந்த 63 நாயன்மார்களை பற்றிய எனக்கு தெரிந்த சிறு விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு முடிவெடுத்து அதிபத்தர் அப்படிங்கிறவருடைய கதை சுருக்கத்தை நேற்று சொன்னேன். அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு அப்பூதி அடிகள் அப்படிங்கிற சிவனடியாரை பற்றி பார்க்க போறோம். இந்த அப்பூதி அடிகள் திங்களூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். இந்த திங்களூர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா, திங்கள்னா மாதத்தை குறிக்கும், அல்லது நிலவை குறிக்கும், அல்லது மதியை குறிக்கும். நிலவுக்கு மதியினும் ஒரு பேர், முழுமதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மதியையும் குறிக்கும். இந்த சந்திரன் இது ஒரு சிறு விளக்கம் தனியா. தினம் ஒரு ராசிக்கு மாறக்கூடியவர். சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கா மாறுவார். குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தரம் மாறுவார். இந்த சந்திர பகவான் தினம் ஒரு ராசிக்கு செல்லக்கூடியவர். இது மாதிரி மற்ற ராசிகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இந்த சந்திர பகவான் நம்முடைய ராசியில இருந்தார்னா, அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு தினம் ஒரு ராசிக்கு போகக்கூடியவர் நம்ம ராசிக்கு வந்தார்னாக்கா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும், சஞ்சலங்கள் இருக்கும், நம்ம செய்த கர்மாவை வச்சு இருக்கும், சிறு குழப்பங்கள், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. எதையாவது இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுங்கிறது கூட ஒரு குழப்பமா இருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். அதை நம்ம பெருசா எடுத்துக்கிற வேண்டும். ஆனா நம்ம ராசியிலிருந்து எண்ணி 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு வரும்போது, நம்ம ராசியிலிருந்து 8வது இடத்துக்கு அவர் செல்லும் போது அதை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அதாவது பண விஷயங்கள் எங்கேயாவது கொண்டு போறதுலையா இருக்கட்டும், எல்லாருக்கும் அதே மாதிரியே ஆகும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் முக்கியமான ஏதாவது பெரிய முடிவுகள் எடுக்கிறது, பெருசா எதையாவது ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் எதுவும் செய்யாம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அன்றாடம் செய்யறதெல்லாம் செய்துக்கிட்டு வாயையும் கையையும் பேசாம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சந்திராஷ்டமம் நல்லபடியா நமக்கு போகும். அவ்வளவுதான். இந்த திங்களூர் நவ கைலாயங்கள்ல ஒண்ணு. நான் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இருக்கிற நவ கைலாயங்களை பத்தி சொல்லியிருக்கேன். இது அந்த பக்கம் கும்பகோணம், அந்த பக்கம் இருக்கிற சோழ நாட்டு பக்கம் இருக்கிற திங்களூர். நவ கைலாயங்கள்ல ஒன்று திங்களூர். அது போக கீழ்பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம், திருவெண்காடு, இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கு. இந்த திட்டமிடுதல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி போனோம்னாக்கா நம்ம எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த திங்களூர்ல சந்திர பகவானுக்குரிய பரிகார தலம். திங்களூர் சந்திர பகவானுக்குரிய பரிகார தலம். இது எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா ஒரு விஷயத்த நான் சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த திங்களூர்ல அப்பூதி அடிகள் அப்படிங்கிற ஒரு சிவபக்தர் இருந்தார். அவர் நிறைய வணிகர், நிறைய பெருந்தனவந்தர். அவர் என்ன செய்றாருன்னா, நிறைய தான தர்மங்கள் செய்றார். அன்னச்சத்திரம், அன்னதான கூடம் அப்படிங்கிறது, இப்படி மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்துக்கிட்டு வர்றார். ஆனா யார் பேரால செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா,
அவர் சிறந்த சிவபக்தர்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிவபெருமான் பெயரால் அதை செய்யலை. மாறாக திருநாவுக்கரசர் மீது அந்த பெயர்கள், திருநாவுக்கரசர் அன்னதான கூடம், அந்த மாதிரி அவர் செய்கிற அந்த தான தர்மங்கள்ல திருநாவுக்கரசர் பெயரையே வச்சிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போதி அடிகளும் திருநாவுக்கரசரும் ஒரே காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. திருநாவுக்கரசர் ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்கே இருக்கிற சிவாலயங்களுக்கு போய் அங்கே இருக்கிற இறைவனை சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வர்றதையே தன்னுடைய வாழ்க்கையாக கழிச்சுக்கிட்டு வர்றவர். அப்படி ஒரு தரம் இந்த திங்களூருக்கு வர்றார். வரும்போது பார்த்தா வழியெல்லாம் அவர் கண்ணில் பட்டது அந்த திருநாவுக்கரசர் அன்னதான கூடம், அந்த மாதிரி தர்மசாலைகள் இருக்கிறத பார்க்குறார். வியப்பா இருக்கு அவருக்கு. இது நம்முடைய பெயரால் நடத்தக்கூடியது தானா, நம்ம பெயரத்தான் இதுக்கு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவங்கெல்லாம் சொல்றாங்க, திருநாவுக்கரசர் மீது இந்த அப்பூதி அடிகளுக்கு மிகுந்த பக்தி உண்டு. சிவனடியாரும் கூட அதே நேரம் அந்த திருநாவுக்கரசர் மீது அவருக்கு மிகுந்த பிரேமை உண்டு. அதனால அவர் பெயரால் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. சொல்லவும் அவருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு விசாரிச்சு இவர் அங்கேயே போயிடுறார். அங்கேயே போனதும் ஒரு சிவனடியார் தன் வீட்டுக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு திருநாவுக்கரசர்னு தெரியாம, என்ன இப்போ மாதிரி மொபைலும் பத்திரிகைகளும் இதுமா இருந்தது, அவர் பார்த்து வச்சிருக்கிறதுக்கு தெரியாது. ஆனால் சிவனடியார் அப்படிங்கிற இதில் அவரை வரவேற்று அமரச் செய்து உபசரிக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் திருநாவுக்கரசர் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி தர்ம காரியங்கள்லாம் செய்கிறீங்களே, அவர் யாரு, எதுக்காக உங்களுக்கு அவர் மேலே அப்படி ஒரு பற்றுன்னு கேட்குறார். கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஐயா நான் மிகுந்த சிவபக்தன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு, நான் அடியார்க்கு அடியார் அப்படின்னு சொல்லியிருக்கார், அடியார்க்கு அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் தனக்கு அடியாராக இருக்கிறவங்களுக்கும் தான் அடியார்னு சொல்லியிருக்கார். அதனால அவரை சேவிக்கிறதும் ஒன்று தான், சிவனடியார்களை சேவிக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். மகிழ்ந்து போன திருநாவுக்கரசர் அப்போதான் தான் யாருங்கிறத அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போன அப்பூதி அடிகளும் அவருடைய துணைவியாரும் ரொம்பவும் மகிழ்ந்து, நீங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு தங்கி இளைப்பாரி உணவருந்தி செல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் சந்தோஷமாக சம்மதிச்சு, நான் இந்த ஊரில் இருக்கிற இறைவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றேன், சேர்ந்து உணவருந்தலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறார். இவங்க இங்கே விருந்துக்கு தடபுடலாக ஏற்பாடு பண்ணி அப்பூதி அடிகளின் மனைவியார் விருந்து சமைக்கிறாங்க. விருந்தெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. சமைச்சு முடித்த பிறகு அவர் தன்னோட மகனை கூப்பிட்டு கொல்லையில் போய் வாழை இலை பறிச்சிட்டு வா, அவர் வந்ததும் சிவனடியார் வந்ததும் உணவருந்துறதுக்கு இலை பறிச்சிட்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த சிறுவனும் மகிழ்ந்து போய் அங்கே போய் அதை கொல்லையில் போய் செடி கொடிகளுக்கு மட்டியில் இருக்கிற, இது இறைவனுடைய திருவிளையாடல் தான், இதை நம்ம விளக்கணும்னு அவசியமே இல்லை, இருந்தாலும் சொல்லுவோம். அந்த வாழை இலையை பறிக்கும் போது அங்கே இருந்த ஒரு அரவம் அந்த சிறுவனை தீண்டிடுது. தீண்டின உடனே வழியில் அந்த பையன் கையில் இலையோடு ஓடி அம்மாவை பார்க்குறான். அவனுடைய நிலைமையை பார்த்து, என்னப்பா என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, அம்மா என்னை அரவம் தீண்டிருச்சுமா அப்படின்னு சொன்னதும் தாய் துடிச்சு போயிடுறாங்க.
துடிச்சு போய் கொஞ்ச நேரத்துல அவரும் அப்பூதி அடிகளும் வர்றாரு, பார்க்குறாரு. அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு விஷம் தலைக்கேறி சிவனடி சேர்ந்துடுறார். குழந்தை சிவனடி சேர்ந்துருது. சேர்ந்ததும் அவங்க யோசிக்கிறாங்க, ஒரு சிவனடியார், அதாவது நான் நேசிக்கிற திருநாவுக்கரசர் வந்த நேரத்திலயா இப்படி ஒரு இது விஷயம் நடக்கணும், இந்த நேரத்திலயா இப்படி நடக்கணும், அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர தங்களோட குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்த நேரத்திலயா அப்படி நடக்கணும், அவர் வந்து உணவருந்தனுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த குழந்தையை மறைச்சு வச்சிடுறாங்க. இறந்து போன குழந்தைய மறைச்சு வச்சிடுறாங்க. சிவாலயம் போன திருநாவுக்கரசர் திரும்பி வர்றார். வந்ததும் பார்த்தா விருந்தெல்லாம் ஏற்பாடாகி இருக்கு. ஆனா தாய் தகப்பன முகத்துல கொஞ்சம் கவலை தெரியுது. இருந்தாலும் அவங்க அதை மறைச்சு சிரித்த முகத்தோடு அவரை வரவேற்று அவரை அமர வச்சு உணவு பரிமாறுறாங்க. பரிமாறின உடனே அவர் சொல்றாரு, நான் தனியாவா உணவு சாப்பிட்ற அருந்துறது, இந்த வீட்டில் ஒரு பாலகன் இருந்தானே அவனை கூப்பிடுக்க, அவனையும் சேர்த்து அவனோடு சேர்ந்து நான் உணவு அருந்துறேன்னு சொல்றார். இவங்க அப்படி இப்படின்னு மறைக்க பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, உணவு அருந்துங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. முடியல. அவர் வற்புறுத்துறாரு. வற்புறுத்தின உடனே 2 பேரும் உடைஞ்சு போய் அழுது விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவர் பதறி போய் எழுந்துடுறார். இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கும் போது நான் அதெல்லாம் தெரியாம மகிழ்ச்சியா உணவருந்த முடியுமா, என்ன செய்யறீங்க அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர செய்து எனக்கே மேலே புல்லரிக்குது. அந்த காலத்துல அப்படியெல்லாம் ஒரு பாடல்கள், மந்திர உச்சாடனங்கள் இருந்திருக்கு. இப்போ அதை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி அதெல்லாம் இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. பாடல்களை பாடி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய பாடல்களை பாடி, சிவபெருமான் மீதும் பாடல்களை பாடி அந்த பாலகனை திரும்ப உயிர்ப்பிக்கிறார். இது அந்த திங்களூர்ல நடந்த திருநாவுக்கரசர் அப்பூதியடிகள் மூலம் இறைவன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொன்னதை மெய்ப்பிக்கிற வகையில நடந்த ஒரு கதை. இத இப்பவும் தை மாசத்துல வர்ற சதய நட்சத்திரத்தன்னைக்கு குரு பூஜையா விசேஷமா கொண்டாடுறாங்க. சிவன் மேல பற்று கொண்டவராய் இருந்தாலும் சிவனை சேவிப்பதும் ஒரு சிவனடியாரை சேவிப்பதும் ஒன்றுதான் அப்படின்னு நிரூபிச்ச அப்பூதியடிகளின் கதையை உங்களுக்கு சொல்ற புண்ணியம் எனக்கு கிடைச்சது. எத்தனையோ பேர்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத ஒருத்தர் 2 பேருக்கானாலும் இந்த கதை சென்று சேர்ந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு நன்றியும் வணக்கம்.